ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூங்கொடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பூங்கார் அரிசியில் எப்படி சாதம் வடிக்கலாங்கிறதையும் பூங்கார் அரிசியோட பலன்கள் என்னென்னங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாரம்பரிய நெல் ரகங்களில் ஒன்று தான் இந்த பூங்கார் அரிசி. இதை பெண்களுக்கான அரிசின்னு சொல்கிறாங்க. உடம்பில் சுரக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றக்கூடியது இந்த பூங்கார் அரிசி. கர்ப்பிணி பெண்கள் இந்த பூங்கார் அரிசியை 6வது மாதம் முதல் சாப்பிட்றதால சுகப்பிரசவம் ஆகும். குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளரும். குழந்தை பிறந்த பிறகும் பாலூட்டும் தாய்மார்கள் இந்த பூங்கார் அரிசியை சாப்பிட்டு வந்தால் பால் நன்கு சுரக்கும். தாய் சேய் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். வயிற்று உபாதைகள் மற்றும் குடற்புண் சரியாகும். பெண் குழந்தைகள் பூ பெய்தும் காலங்களில் இந்த பூங்கார் அரிசியை கொடுத்துட்டு வந்தோன்னா வயிறு, இடுப்பு, கால் வலி நீங்கும். இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்க உதவும். இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்புகளை நீக்க வல்லது. உடற்பருமனை குறைக்கும். தேவையான நேரத்தில் பசி எடுக்கும். பரம்பரை நோய்களின் தாக்கத்தை குறைக்க வல்லது அல்லது வராமல் தடுக்க உதவும். மாரடைப்பு வராமல் பாதுகாக்கிறது. சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு சர்க்கரையின் அளவை குறைக்க வல்லது. இப்போது இந்த பூங்கார் அரிசியில் சாதம் எப்படி வடிக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் 1 டம்ளர் பூங்கார் அரிசி எடுத்துருக்கிறேன். இதை முதல்ல நல்லா கழுவிட்டு அதன் பிறகு வேறு தண்ணி விட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். 8 to 10 மணி நேரம் ஊறினா தான் இந்த அரிசி சாதமாக வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே இந்த பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம ஒயிட் ரைஸ் மாதிரி ரொம்ப ஈஸியாக வடிக்க முடியாது. அதனால் இதை போல் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நாம் எப்பயும் சாதம் வடிக்கிற மாதிரி பானையில் தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த அரிசியை சேர்க்குறேன். சேர்த்து நாம் இதை அப்படியே அடுப்பில் வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த அரிசி ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால இது போல் நைட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடித்தா ஈஸியாக இருக்கும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் விடுங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். அரிசி ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம திரும்ப அடுப்பை ஆன் பண்ணலாம். கேஸை சேவ் பண்ணுறதுக்காக தான் இதை போல் சாதம் வடிக்கிறது. திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா அரிசி நல்லா வெந்துடும். பாருங்கள், சாதம் ரெடி ஆகிருச்சு. இப்போ நாம் எப்பயும் போல் 2 கிளிப்பை போட்டு கவுத்தரலாம். இதை போல் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அதன் பிறகு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு வைக்கிற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம வைக்க வேண்டியது இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 4 to 5 டம்ளர் தண்ணி வைக்கணும் குக்கரில் வைக்கிறதா இருந்தால். இப்போது பாருங்கள், நம்ம பூங்கார் அரிசி சாதம் ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம அப்படியே ஒயிட் ரைஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே போல் இந்த அரிசியோட நம்ம குழம்பு, ரசம், கூட்டு பொரியல் எல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். அதனோட பலன்களை முழுமையாக அனுபவிக்கலாம். நான் ஏற்கனவே பூங்கார் அரிசி கஞ்சி உடனடியாக எப்படி சூடாக செய்கிறதுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த அரிசி மிச்சமான இதையும் நம்ம தண்ணி விட்டு மூடி வச்சு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க